ஹாய் ஸ்போர்ட்ஸ் வெல்கம் பேக். இப்போ ஐபிஎல் 2025 ஆக்ஷன் கடந்த 25ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. அதுல எந்தெந்த டீம்ஸ் என்னென்ன பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க, எந்த மாதிரி காம்பினேஷன்ஸை செட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல கோட்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ சீரிஸ் வரிசையா வர இருக்குது. ஒரு டீமுக்கும் தனித்தனி வீடியோவா போட்டு ஒவ்வொரு டீமையும் அலசி ஆராய இருக்கிறோம். அதுல முதல் டீமுடைய வீடியோவை இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிற டீம் 2024 ஐபிஎல் சீசனுடைய சாம்பியன்ஸான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் டீமான ட்ரீரஸ் மற்றும் சுனில் நரைன், கூடவே வருண் சக்கரவர்த்தி, ரிங்கு சிங், 2 அன்கேப் பிளேயர்ஸா ஹர்ஷித் ராணா மற்றும் ரமன்தீப் சிங், இந்த 6 வீரர்களை ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. எந்த விதமான ஆர்டிஎம் ஆப்ஷனுக்கு இடம் கொடுக்காம அவங்க யார் ஆப்ஷனை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டகரி வைஸ் பார்த்துவோம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் போன சீசன்ல ஒரு அட்டகாசமான ஹாஃப் செஞ்சுரியை அடிச்சு தன்னுடைய ஐபிஎல் கெரியரை தொடங்கி இருக்கக்கூடிய அன்கிரீஷ் ரகுவன்ஷியை மீண்டும் வாங்கி இருக்கிறாங்க கேகேஆர். ஒரு நல்ல எடிஷன் டு த டீம் அப்படின்னே சொல்லிடலாம். கண்டிப்பா ஒரு டாப் ஆர்டர் பேட் அவங்களுக்கு தேவை. அந்த டாப் ஆர்டர் பேட்டுக்கான தேவையை ரகுவன்ஷி வழியா பூர்த்தி பண்ணியிருக்காங்க. கூடவே பேக்கப் பிளேயர்ஸா அவங்க கேகேஆர் டீம்ல ரொம்ப நாளா ஆடி இடையில சில டீம்ஸ்க்கு ஆடி வந்த மனிஷ் பாண்டேவை திரும்பவும் எடுத்திருக்கிறாங்க பேஸ் பிரைஸான 2 கோடியில. ஸோ ஒரு நல்ல எடிஷன். பொதுவா மனிஷ் பாண்டே வந்து இதுக்கு முன்னாடி அவங்க கப் ஜெயிச்சப்ப 2 கப் ஜெயிக்கும் போதும் டீம்ல இருந்து முக்கியமான பர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்தாரு. மீண்டும் மனிஷ் பாண்டே கேகேஆருக்கு திரும்பி இருக்கிறாரு அட் பேஸ் பிரைஸ் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். பட் அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே மோசமா இருக்கு. கடந்த 10 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டுமே அடிச்சிருக்காரு. அது தவிர சிக்னிஃபிகன்டான ஸ்கோர்ஸ் எதுவுமே பெருசா அவர் அடிக்கவே இல்லைன்றது ஒரு டிசப்பாயிண்டிங்கான சைட். அடுத்த பேட்ஸ்மேன், அதாவது பேட்ஸ்மேன் பிக்ஸ்ல லாஸ்ட் வீரரா அஜிங்கியா ரஹானே. 2021 இவங்க ஃபைனல்ல வந்து தோக்கும்போது அந்த ஸ்குவாட்ல அஜிங்கியா ரஹானே இருந்தாரு. இன் அண்ட் அவுட்டா இருந்தாரு. கொஞ்சம் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸோட இருந்தாரு. இப்போ இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்ல. பட் இந்தியன் டீம்ல இருந்தும் ஓரம் கட்டப்பட்டிருக்காரு. பிளஸ் அவருடைய ஃபார்மும் கொஞ்சம் ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன்ஸா இருக்கு. யூஸ்ஃபுல் 30s and 40s அடிக்கிறாரு. ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டுமே அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 97. ரீசன்ட் ஃபார்ம் அடிப்படையில் 10 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி. மீண்டும் சில ஸ்டார்ட்ஸை மனிஷ் பாண்டேவை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து சில 30கள் 40கள்லாம் அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் ரீசெண்டா கொஞ்சம் ரன்ஸோட, ஐ மீன் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமா ரன்ஸோட வந்திருக்காரு. ஒரு பேக்கப்க்கு ஒரு டீசென்டான சாய்ஸ் தேவைப்பட்டா ஓப்பன் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. முக்கியமான விஷயம், ரஹானே ஒரு கேப்டன் மெட்டீரியல். 2021 பிஜிடி சீரீஸை கோலியோட ஆப்சன்ஸ்ல இருந்து இந்தியன் டீமுக்காக ஜெயிச்சு கொடுத்த ஒரு கேப்டன். அப்படி இருக்கிற சூழல்ல கொஞ்சம் தடிக்க விழுந்த டெஸ்ட் கேப்டனாவே ஆயிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் த ரைட் திங்ஸ் கோயிங் ஃபார் ரஹானே அட் தட் டைம். ஸோ ரஹானே டீம்ல இருந்தே ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவரு கேகேஆர் அணிக்கு திரும்பி இருக்கிறார். அடுத்த வீரர் அப்படியே ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு போயிடுவோம். ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா ஆர்சிபி கலர்ஸ்லயும் சிஎஸ்கே, அதை தொடர்ந்து சிஎஸ்கே கலர்ஸ்லயும் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருந்த அலிபாய் இப்போ கேகேஆர் கலர்ஸ்ல ஆட இருக்கிறார். அவரை பிட் பண்ணி வாங்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல அன்சோல்ல போனாலுமே செகண்ட் செட் ஆஃப் ரவுண்ட்ஸ்ல நாங்க அலிபாயை விட மாட்டோம்னு சொல்லி கொத்தி தூக்கி இருக்கிறாங்க கேகேஆர். அடுத்த வீரர் பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவு நாளா டெல்லிக்கு ஆடிட்டு இருந்த ரவுமன் பவல் இப்போ கேகேஆருக்காக இந்த சீசன்ல ஆட இருக்கிறாரு. அவரையும் தட்டி தூக்கி இருக்கிறாங்க. ஒரு நல்ல பினிஷர். இவரும் ஒரு கேப்டன் மெட்டீரியல் கூட. ஸோ ரிட்டர்ன் பண்ண பிளேயர்ஸ்ல இருந்து கேப்டன் போடுறாங்களா அல்லது வாங்கி வச்சிருக்கிற இந்த புது பிளேயர்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் கேப்டன் ஆக போறாங்களான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். அடுத்த வீரர் மிக மிக முக்கியமான வீரர் வெங்கடேஷ் ஐயர். 2021 சீசன்ல கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசமா சொதப்பிட்டு இருந்த சூழல்ல செகண்ட் ஹாஃப்ல ஓப்பனிங் வந்ததுல இருந்து கேகேஆருக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா திகழ்ந்துட்டு இருக்கிறார். 2022 ஸ்லைட்லி ஒரு ஆஃப் சீசன், 2023-24 சீசன்ஸ்ல தொடர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸை ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா சிறப்பாகவே கொடுத்திருக்கிறார் வெங்கி. ஸோ அவரை நம்பி 23.75 crores வாரி கொடுத்து கேகேஆர் அவரை மீண்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ அவருடைய ஃபிட்னஸும் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. பந்து வீசலாம் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ வந்து ஒரு நல்ல எடிஷன் டு த ஸ்குவாட் ஃபார் த ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் சாய்ஸ். முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுடைய ரைவல்ஸ் டீம்ஸ்ல ஒன்றா இருக்கக்கூடிய மும்பை கிட்ட நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். போன டைம் மும்பை கிட்ட 2 ஆட்டங்கள்லையுமே சிறப்பான பர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்து அவங்க அந்த மேட்சை ஜெயிக்கிறது முக்கியமான காரணமாக இருந்தார் வெங்கி. ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல கண்டிப்பாகவே கேகேஆர் மும்பை கிட்ட ஜெயிக்கிறதுக்காவது நிச்சயமாகவே வெங்கியை வந்து யூஸ் பண்ணும். அண்ட் அதர் டீம்ஸ்டையும் வெங்கி நல்ல சிக்னிஃபிகன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு அற்புதமான பிளே எடிஷன் டு த ஸ்குவாட். அண்ட் இவங்களுடைய ஸ்பின் அட்டாக்ல ஒரு பேக்கப் பிளேயரா இருந்து வந்திருக்கக்கூடிய அனுகூல் ராய் போன சீசன்ல அட்டகாசமா பந்து போட்டாரு. அதோடைய விளைவு மீண்டும் கேகேஆர் அணிக்கு திரும்பி இருக்கிறார் அனுகூல். ஸோ வந்து வெல்கம் பேக் அனுகூல் டு கேகேஆர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு விஷயம் மீண்டும் நடந்திருக்கு அனுகூல் ராய்க்கு. அடுத்தது பவுலர் சைடை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நோக்கியாவை 6.5 crores எடுத்திருக்காங்க. வேல்யூபிளான ஒரு பிக். கிட்டத்தட்ட ஆண்ட்ரிக் நோக்கியா வந்து சொல்லணும்னா ஒரு 3-4 சீசனுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வீரருடைய ரிப்ளேஸ்மெண்ட்டா கேகேஆர் அணியில தான் இணைஞ்சாரு. அதுக்கு பிறகு இன்ஜுரியால ஆட முடியல. அதுக்கு பிறகு டெல்லிக்கு போயிருந்தாரு. டெல்லி கிட்ட இவ்வளவு நாள் இருந்தாரு. இப்போ மீண்டும் கேகேஆருக்கு திரும்பி இருக்கிறார் நோக்கியா. ஸோ வந்து ஒரு வேல்யூபிள் எடிஷன்
எப்படி இருந்தாலும் அடுத்த வீரர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைபவ் வரவரா போன சீசன்ல கடந்த 2-3 சீசன்ஸ்லேயே ஸ்குவாட்ல இருந்தாரு. போன சீசன்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நியூ பால் வழியா கொடுத்தாரு. கொஞ்சம் எளிய ரன்ஸ் கொடுத்தாலுமே கொஞ்சம் அவருடைய ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்தாரு. ஒரு வேல்யூபிள் ஆசெட் ஃபார் த டீம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். அடுத்த வீரர் ஸ்பென்சர் ஜான்சன். போன வருஷம் ஜிடிஆல 10 கோடிக்கு எடுத்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ்களை கொடுக்கலன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய ஆட்டங்கள்ல ஆட வைக்கப்படாத ஒரு வீரர். மிச்சல் ஜான்சன் அளவுக்கு மிரட்டலா போடலனாலும் அந்த ஜான்சன் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பவுலர். ஆஸ்திரேலியன் சர்க்கிட்ல நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்மர் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாவே வேல்யூபிள் ஆசெட் தான். ஸோ அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பவுலராக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஸ்பென்சர் ஜான்சனை எடுத்துருக்காங்க. கூடவே ஒரு 150+ இந்தியன் சர்க்கிட்ல ஒரு பவுலர் போடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு நிரூபிச்ச ஒரு பவுலர் உம்ரான் மாலிக். ஒரு கன்சிஸ்டண்டாக அவருடைய கெரியரை தொடங்கினாரு. அதுக்கு பிறகு கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாயில் ஆனாலுமே எஸ்ஆர்எச் கூட டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்து தன்னந்தனியாக மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்த ஒரு பவுலர். இந்தியா கேப்பையும் வாங்கிட்டாரு. இருந்தாலும் சான்ஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம் வேக புயல். ஸோ அவருக்கு கேகேஆர் அணி வாய்ப்பை கொடுத்து எங்க டீம்ல வந்து ஆடுப்பா அப்படின்னு சொல்லி அவரை நம்பி எடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இன்னொரு எஸ்ஆர்எச் பிளேயரா மயங்க் மார்க்கண்டே. ஏற்கனவே இவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் லைனப் ரொம்ப நீளமானது. அதுல இன்னும் ஒரு கையாக இணைந்து இருக்கிறார் மயங்க் மார்க்கண்டே. ஒரு லெக் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப் ஆப்ஷனா மயங்க் மார்க்கண்டேவே எடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் மிக மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன் கோல் காப்பாளர், அதாவது விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க போன வருஷம் வச்சிருந்த ரெமோனோலோ குர்பாஸை பேஸ் பிரைஸ்லேயே தட்டி தூக்கி இருக்கிறாங்க. ஸோ குட் எடிஷன் டு த சைட். சரி, இவர் தான் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பெரிய கையை தூக்கியிருக்காங்க. மும்பை கூட போராடி தூக்கியிருக்காங்க 3.6 crores. அவர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம குவிண்டன் டிகாக். எப்பப்பெல்லாம் மும்பைக்காக அவர் விளையாடும் போது கேகேஆருக்கு எதிராக நல்ல ஸ்கோர்ஸ் அடிச்சிருந்தாரு. இப்போ எங்களுக்கு வந்து அடிப்பா அப்படின்ற மாதிரி அவரை நம்பி தூக்கியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ரீசெண்டாக மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்காக பெருசாக விளையாடுறதில்ல, T20 மட்டும்தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் ஒரு ஆல் ஓவர் த வேர்ல்ட் லீக்ஸ் ஆடிட்டு வரக்கூடிய ஒரு அட்டகாசமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஒரு துடிப்பான பிளேயர், ஓப்பனிங் பேட்டு, லெஃப்ட் ஹேண்டர்ன்றது கூடுதல் பலம். இவங்க இல்லாமல் இன்னொருத்தர் எடுத்திருக்காங்க லோனிக் சிசோடியா. ரீசெண்டாக நடந்த மகாராஜா டிராஃபி, அதாவது KSCA மகாராஷ்டிரா டிராஃபியில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ், அந்த ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸில் டாப் 10 வந்த ஒரு வீரர். ஒரு அட்டகாசமான எக்ஸ்ப்ளோசிவ் பேட். ஸோ 3 விக்கெட் கீப்பர்களையும் ஓப்பனிங் பேட்டாகவே எடுத்துருக்காங்க கேகேஆர். ஸோ இப்படி இருக்க கேகேஆருடைய காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கேகேஆரை இவங்க எடுத்து வச்ச ஒரு டீமை வச்சு ஒரு லைனப் செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாகவே அவங்களுக்கு ஓப்பனிங் சாய்ஸில் ஆட்டோமேட்டிக்கலி போன சீசனில் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த சுனில் நரைன் ஓப்பன் பண்ண போயிடுவார். ஸோ குவிண்டன் டிகாக் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக கண்டிப்பாக ஓப்பன் பண்ண போயிடுவார். 1 டவுனில் ஒரு வெங்கி அல்லது இல்லை ஒரு பேட்ஸ்மேனாக வேணும்னு யோசிச்சா அவங்க மனிஷ் பாண்டேவை யோசிக்கலாம், அல்லது அஜிங்கே ரஹானே யோசிக்கலாம். யாராவது ஒருத்தர் 1 டவுனில் ஒரு ஃப்ளோட்டர் போல ஆட வைக்கணும்னு நினச்சா அப்படி யோசிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஒரு ஹிட்டரே வேணும்னு யோசிச்சா வெங்கியே ஆட வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் வெங்கி எப்படி நடுவில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ரவுமன் பவல் கண்டிப்பாக ஒரு நம்பர் 5 மாதிரி ஸ்லாட்டில் ஆடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆண்டி ரசல் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 5 or 6 கண்டிப்பாக வந்துருவார். ரிங்கு சிங் வேறு இருக்கிறாரு. ஸோ வந்து கண்டிப்பாக ஹீ இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு பி அ கேப்டன் மெட்டீரியல் அஸ் வெல். ஸோ அந்த கேப்டன்சி பண்ணியிருக்கிறா வேறு என்னவனோ, பட் அவர் கேப்டன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே பவுலர் சைடு வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஹர்ஷித் ராணா விளையாடுவார். ரமன்தீப் சிங் ஒரு ஆல்ரவுண்டராக கண்டிப்பாக ஆடுவார். வருண் சக்கரவர்த்தி நிச்சயமாக ஆடுவார். அது இல்லாமல் அரோரா மாதிரி ஒரு பிளேயர் உள்ளே வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபாரின் பேசர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று நோக்கியா அல்லது ஜான்சனுக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லை ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் வேணும், இம்பாக்ட் பிளேயர்ஸாக வர்றதுக்கு நிச்சயமாகவே மயங்க் மார்க்கண்டே, அனுகுல் ராய் மாதிரியான வீரர்கள் இம்பாக்ட் பிளேயர்ஸாக வந்து பந்து வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய டீம் செட்டப்பில் பழைய முகங்கள் மீண்டும் உள்ளே வந்திருக்குது. அது இல்லாமல் புதிய முகங்கள் பலவும் அணிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. ஒரு பழசுக்கு புதுசு அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கலாக ஒரு டீமை எடுத்து வச்சுக்கிறாங்க கேகேஆர். இவங்களுடைய டீமில் ஓட்டைகள்னு சொல்லி பார்த்தோன்னா பெருசாக ஓட்டைகள்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பேட்ஸ்மேனில் இருக்கக்கூடிய ரஹானே மற்றும் பண்டேவுடைய ரீசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் லேசாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் அது அந்த ஹோல்ஸை இட்டு நிரப்பிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு எடுத்துருக்குறாங்க. ஸோ கேகேஆருடைய லைனப் இதுதான். ஸோ உங்களுக்கு கேகேஆரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 எதுவாக இருக்கும்னு சொல்லி கருத்து நிச்சயமாக இருக்கும். நான் சொன்ன பிறகு உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்கள். தொடர்புங்கள். நன்றி, வணக்கம்.